புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். வெனிசுவேலால போன 24ஆம் தேதி சாயங்காலம் ஏற்பட்ட நிலநடுக்கம் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. இது சாதாரணமான நிலநடுக்கம் இல்ல, இரட்டை நிலநடுக்கம். இந்த இரட்டை நிலநடுக்கம்னா என்ன, இந்த நிலநடுக்கம் எப்படி ஏற்பட்டிருக்குன்னு விரிவா பார்க்கலாம். வழக்கமா ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படுதுன்னா அதை தொடர்ந்து சின்ன சின்ன நில அதிர்வுகள் ஏற்படும். இந்த நில அதிர்வுகள் சின்ன அதிர்வுகளாகத்தான் இருக்கும், நிலநடுக்கம் அளவுக்கு பலமானதா இருக்காது. அதனாலதான் இத நில அதிர்வுன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப வெனிசுவேலால ஏற்பட்டிருக்கிறது இரட்டை நிலநடுக்கம். இந்த இரட்டை நிலநடுக்கம் என்பது அடுத்தடுத்து ஒரே இடத்துல ஏற்படுறது, ஒரே சக்தியோட வெளிப்படுறது. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தோட புள்ளி விவரப்படி வெனிசுவேலால முதல் நிலநடுக்கம் சான் ஃபெலிப்பி அப்படிங்கிற இடத்துல ஏற்பட்டுச்சு. அடுத்து 39 செகண்ட்ல இன்னொரு நிலநடுக்கம் அங்கிருந்து ஒரு 5-10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற எமோரே அப்படிங்கிற இடத்துல ஏற்பட்டுச்சு. இந்த இரட்டை நிலநடுக்கம் அந்த பகுதி முழுக்க உணரப்பட்டது. முதல் நிலநடுக்கம் 7.2 ரிக்டர் அப்படிங்கிற அளவுல ஏற்பட்டுச்சு. அடுத்து 39 நொடிகள்ல ஏற்பட்ட நிலநடுக்கம் அதை விட பலமா 7.5 ஏற்பட்டது. இப்படி ஒரே பலத்தோட அடுத்தடுத்து ஏற்படுற இரட்டை நிலநடுக்கம் அரிதானதா பார்க்கப்படுது. வெனிசுவேலால ஏற்பட்ட நிலநடுக்கம் இந்த வகைதான். குறுகிய நேரத்துல, குறுகிய டிஸ்டன்ஸ்ல அடுத்தடுத்து அதே வலுவோட ஏற்படுறது தான் இரட்டை நிலநடுக்கம். அதுவும் 1900க்கு பிறகு ஏற்பட்ட வலுவான நிலநடுக்கமா சொல்லுது அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம். இந்த நிலநடுக்கத்தால தலைநகர் கேரகஸ் மற்றும் அது சுற்றி இருக்கிற பகுதிகளில் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. கேரகஸ்க்கு பக்கத்துல கடற்கரையோர மாவட்டமான லா குவைராவும் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. பொதுவா நிலநடுக்கம் அப்படிங்கிறது டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்னால ஏற்படும். கரிபியன் மற்றும் தென் அமெரிக்க புவி தட்டுகள் சந்திக்கிற இடத்துல ஏற்பட்ட ஒரு பிளவு இரட்டை நிலநடுக்கங்களை ஏற்படுத்தி இருக்கு. வெனிசுலாவுக்கு வடக்குல கரிபியன் தட்டு தென் அமெரிக்க தட்டோட ஒப்பிடுகையில ஆண்டுக்கு சராசரியா 2 சென்டிமீட்டர் அப்படிங்கிற அளவுல கிழக்கு நோக்கி நகர்ற இடத்துல இந்த இரட்டை நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பக்கவாட்டு பெயர்வு. 2 நில அடுக்குகள் கிடைமட்டமா நகர்றப்ப இந்த நிலநடுக்கம் ஏற்படுது. பொக்கோனோ, சான் செபாஸ்டியன் மற்றும் எல் பிலார் அப்படிங்கிற நகரங்களுக்கு ஊடாக இந்த நகர்வு கிடைமட்டமா ஏற்பட்டிருக்கிறதுனால இங்க ஏற்கனவே நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கு. இதுவே செங்குத்தா நகர்ந்திருந்தா இதோட சேதம் இன்னும் அதிகமா இருக்கும்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. அமெரிக்க புவியியல் ஆய்வு மைய தரவுகளின்படி போன நூற்றாண்டுல அண்மையில ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் நடந்த அதே பகுதிகளில் ரிக்டர் அளவுல 6 இல்லாட்டி அதுக்கு மேற்பட்ட தீவிர தன்மை கொண்ட 7 நிலநடுக்கங்கள் மட்டுமே ஏற்பட்டிருக்கு. அதுல சமீபத்திய நிலநடுக்கங்களுக்கு மேற்கு வடமேற்கு திசையில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களும் அடங்கும். ரிக்டர் அளவுல 6 அல்லது அதற்கு மேற்பட்ட தீவிர தன்மை கொண்ட தனித்தனி நிலநடுக்கங்கள் 2009, 1989 மற்றும் 1975 ஆகிய ஆண்டுகள்ல ஏற்பட்டிருக்கு. இதற்கு முன்பாக 1967 ஜூலையில் ஏற்பட்ட நிலநடுக்கம் தான் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தி இருந்தது. 6.6 ரிக்டர் அளவு கொண்ட அந்த நிலநடுக்கத்துல நூற்றுக்கணக்கானவங்க இறந்தாங்க. மொத்தத்துல 1900ஆம் ஆண்டு முதல் வெனிசுலாவின் வடக்கு பகுதி இல்லாட்டி கடற்கரைக்கு அருகில ரிக்டர் அளவுல 7 இல்லாட்டி அதுக்கு மேற்பட்ட தீவிர தன்மை கொண்ட 5 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கிறதா அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் சொல்லுது. மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தின இந்த நிலநடுக்கம் 1812 மார்ச்ல பொக்கோனோ பிளவு மண்டலத்துல ஏற்பட்டுச்சு. இதுல சுமார் 30,000 பேர் இறந்தாங்க. அதே போல இரட்டை நிலநடுக்கம் இப்பதான் ஏற்படுதான்னா இல்ல. ஏற்கனவே 2023ல துருக்கி, சிரியா நாடுகள்ல இதே போன்ற இரட்டை நிலநடுக்கம் ஏற்பட்டது. 7.8 மற்றும் 7.7 அப்படின்னு இந்த இரட்டை நிலநடுக்கங்கள் பதிவாச்சு. இதுல 1,40,00,000 பேர் பாதிக்கப்பட்டாங்க. 1988ல ஆஸ்திரேலியால ட்ரிப்ளெட், அதாவது 3 நிலநடுக்கங்கள் அடுத்தடுத்து ஏற்பட்டுச்சு. பூமிக்கு அடியில நிலப்படுகைகள் சில சென்டிமீட்டர் நகர்ந்தாலே அதோட பாதிப்புகள் விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்துது. இப்ப வெனிசுவேலால ஏற்பட்டிருக்க இரட்டை நிலநடுக்கம் உண்டாக்கி இருக்கிற உயிரிழப்புகள், பொருளாதார இழப்புகள்ல இருந்து அந்த நாடு மீண்டெழுவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகலாம். வெனிசுலா மீண்டும் உயிர்ப்போடு மீண்டெழட்டும். தொடர் அப்டேட்டுகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலுடன்.